Namaskarams. My name is Sriram, otherwise called as Hari. I am a grandson of Palakkad Ramabhagavathar and I stay in Kalpati. I am happy to meet you all today with another episode of the 100 Agraharams of Palakkad project. The goal of this 100 Agraharams project is to document all the Agraharams of Palakkad with videos, images, interviews with key personalities, office bearers of the village, and get as much data and put them all into a website. And all these Agraharams will be finally available in the website 100agraharams.com, 100agraharams.com. If you have more information about this Agraharam, its history, its past, and all the elders who have made this Agraharam great, kindly comment below in the YouTube video or send it to me as a WhatsApp on the number here. Namaskarams. ஸ்ரீ மகாகணபதிக்கு ஜெய். மேலார்கோடு வடக்கே கிராமம். இங்கே மெயின் டயட்டி மகாகணபதி, உபதேவதை நாகசுப்ரமணியம். இங்கே சொல்லப்படுறது தஞ்சாவூர், திருநெல்வேலி அந்த ஏரியா ஆறுமுகமங்கலம்னு ஒரு அக்ரஹாரம் இப்பளும் அங்கே இருந்துட்டுருக்கு. அந்த அக்ரஹாரத்தில் ஒரு மகாகணபதி விக்கிரகம் கோயிலும் இருக்குது. அந்த கோவிலில் அந்த விக்னேஸ்வரன் எப்படி இருக்காரோ அதே விக்கிரகம் ரூபமாக மேலார்கோடு வடக்கே கிராமத்திலையும் இருந்துட்டுருக்கு. அந்த காலத்தில் பல காரணங்கள் கொண்டு மைக்ரேட் பண்ணி வந்த மாதிரி வந்தவாதான் கொஞ்சம் குரூப்பை தகழி வழிக்கு வந்தால் பாலக்காடு பல கிராமங்கள்லேருந்து இங்கே சேர்ந்து இங்கே செட்டில் ஆகி மேலார்கோடு வடக்கே கிராமம் എന്നൊരു അഗ്രഹാരം 400 വർഷമാச்சு പഴക്കംന്ന് സുമാർ നമ്മൾ കണക്കാக்கிறோம். 400 வருஷத்துக்கு ஒரு காரணம் சொல்கிறது, இங்கே பாதயாத்திரை பழனி பாதயாத்திரை நடந்துகிட்டு எல்லா வருஷமும் நடக்கிறது. அது இந்த 2024 ഫെബ്രുവരിക്ക് வர காவடி பூஜை 400ஆമത്തെ காவடி பூஜையாயிட்டேக்கும் மேலார்கோட்டிலே நடந்துட்டு இருக்குது. ஒரு சரித்திரம் ரேகையாகவே இருந்துட்டு இருக்குது. அதனால 400 வருஷம் சுமார் பழக்கம் மேலார்கோடு வடக்கே கிராம கோவிலுக்கும் அக்ரஹாரத்துக்கும் சொல்லப்படுறது. இங்கே விக்கிரகம் ശാന്തസ്വരൂപനായ മഹാഗണപതിയേക്കാം. മഹാഗണപതിക്ക് ഇங்கே எல்லா விதத்திலுள்ள வேதகோஷங்களோடும் பஜனம் நாமசங்கீர்த்தனம் அந்த மாதிரி எல்லாமே மேக்ஸிமம் இத்தனை காலம் வரைக்கும் பெருசாக குறவொന്നുമില്ലാக்க எல்லாரும் நடத்திட்டு இருக்கா. இங்கே ഒരുവിധം അഗ്രഹാരത്തിലുള്ള വരെയെല്ലാം മഹാഗണപതി നന്നാത്താൻ വെച്ചിട്ടും ഇരിക്കാർ. നല്ല നല്ല പൊസിഷനിലിരുന്ന ഒരുപാട് ആൾക്കാർ ഇங்கே ഇരുന്നിരിക്കുക. പണ്ട് വേദപാഠശാല 76 വരയ്ക്കും കാഞ്ചി മഠത്തോട് കെയർ ഓഫിൽ ഇங்கே വേദപാഠശാല നടന്നിട്ടിരുന്നത്. അത് പല കാരണങ്ങൾ കൊണ്ട് പാഠശാല 76ഓടുകൂടി നിന്ന് പോയിരിക്ക്. പിന്നെ இங்கே பியூரோக்ராட்ஸு, பிஸ்னஸ்ஸு, பொலிட்டீஷியன்ஸ் அந்த லெவலில் பல ஆൾക്കാരും பழைய பேங்க் மேலார்கோடு பேங்கர்ஸ் சொல்லுவாள். எம்என் வெங்கட சுப்பிரமணியர், எம்என் ராமசாமி ஐயர், அது மாதிரி இன்றைக்கி இருந்துட்டுருக்கிற சிட்லஞ்சேரி எம்என் கிருஷ்ணன் மெமோரியல் ഹയർ സെക്കൻഡറി സ്കൂൾ അതെല്ലാം அந்த കാലത്തിൽ സ്റ്റാൾവാർട്സ് സ്ഥാപിച്ചതാക്കാം. பேங்க் நடந்திருந்தது மேலார்கோடு பேங்க். இன்கம் டேக்ஸ் கமிஷனர் சிவராமகிருஷ்ண ஐயர் இருந்தார். எம்.வி. ஹரிஹரியர் ஜட்ஜ் இருந்தார். இப்போ ജീവിച്ചിരിക്കപ്പെട്ട എം.എൻ. കൃഷ്ണൻ എറണാകുളം நம்ம കേരള ഹൈക്കോടതി ജഡ്ജാக இருந்தவர். இப்பளும் இருந்துட்டுருக்கார். എം.വി. രമണി എന്നൊരുത്തർ இருக்கார். அவர் ரயில்வே
சத்தர்ன் ரயில்வே ரீஜனல் மேனேஜராக இருந்தார். அப்புறமா கோச் ஃபேக்ட்ரியோட ஜிஎம் ஆகிட்டு ரிட்டையர் பண்ணினவர் இருக்கார். சேலம் ஸ்டீல்ஸோட ചെയർമാനാக இருந்தவர் இப்பளும் ജീവിച്ചിട്ട് இருக்கார் ആനന്ദ്. പ്ലാഞ്ചേരി ശങ്കരനാരായണയ്യർ 40 வருஷத்தோളം அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஹைதராபாத்தில் செட்டில் ஆகியிருக்கார். நம்ம கிராமத்தில் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கப்பட்ட ஒரு மகா மனஸ்கன். வேதங்கள் நாமசங்கீதங்கள் அந்த மாதிரி உள்ள காரியங்களுக்கெல்லாம் நல்லாவே ஃபினான்ஷியலாகிட்டும் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். அப்புறமா டாக்டர் மோகன் ஹைதராபாத்தில் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் மேக்ஸிமம் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிகளுக்கு R&D பண்ணி கொடுக்கறது டாக்டர் மோகன் அவார்டு എന്ന കമ്പനി ഹൈദരാബാദിലെ പെരിയ കമ്പനിയാണ് നടത്തിയിട്ടിരിക്കാർ. ഇൻ്റർനാഷണൽ ലെവലിൽ ரொம்ப പ്രസിദ്ധി ആർജിച്ചത് അവരും നമ്മ ഗ്രാമത്തിലെ മിന്നാലന്ത പാഠശാല ബിൽഡിംഗ് സ്ഥാപിച്ച ശങ്കരൻ കുഞ്ചപ്പ ചൊല്ലുക. അവരോട് ഫാമിലിയോട് ഗ്രാൻഡ് സണ്ണാക്കും ഡോക്ടർ മോഹൻ ഹൈദരാബാദിലെ പെരിയ ബിസിനസ്മാൻ. വിശേഷങ്ങൾ ഇങ്ങനെ നടന്നിട്ടിരിക്കുന്നത് മെയിനാக உற்சவம் மகாகணபதிக்கு உற்சவம் മേടമാസം പൂയം കൊടിയേറി ചിത്തിര അന്നയ്ക്ക് ഉത്സവം. നെക്സ്റ്റ് ഡേ ആറാട്ട്. അത് ആനുവൽ ഫെസ്റ്റിവൽ ചൊല്ലിയിട്ട് നടന്നിട്ടിരിക്കുക. 2013 ലാസ്റ്റ് ജീർണോദ്ധാരണ മഹാകുംഭാഭിഷേകം നടന്നത്. ഇത് ഇനിയിപ്പോൾ നെക്സ്റ്റ് 26 നെക്സ്റ്റ് കുംഭാഭിഷേകം പ്ലാൻ பண்ணிட்டுருக்கு. പിന്നെ വിനായക ചതുർത്ഥി നവരാത്രി 10 നാൾക്ക് ഗംഭീരமாக നടക്കും. വൃശ്ചിക മാസത്തിൽ വാരജപം 4 നാൾ നടക്കും. ഡിസംബറിൽ അഖണ്ഡധാര ലക്ഷാർച്ചന 24 മണിക്കൂർ അഖണ്ഡധാര നടന്നിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ ആൾക്കാരോട് ഷോർട്ടേജിനാൽ ലക്ഷാർച്ചനയും ഭജൻസും മാത്രമാണ് നടത്തി പോയിട്ടിരിക്കുക. ഫെബ്രുവരി തൈപ്പൂശ സമയം ഒരാഴ്ച മുന്നാലെ ഇங்கே കാവടി പൂജ 1000 പേരോളം ഇരുപ്പാ. இங்கேருந்து அப்படியே பாதயாத்திரையாக பழனிக்கு நடந்து போய் அங்கே காவடி ஆட்டத்தோடு முதிரை அபிஷேகம் பண்ணி நடந்து வந்துட்டுருக்கு. இது 400 வருஷத்து பழக்கமாக நடந்துட்டுருக்கு. ரொம்ப பெரிய ஒரு விசேஷமாக நடந்துட்டுருக்கு. அப்புறமா எல்லா கிராமத்துலேயும் உள்ள மாதிரி நம்ம கிராமத்துலேயும் எல்லாத்துக்கும் மியூசிக்கு பஜன்ஸு வேதங்கள் எல்லாம் மேக்ஸிமம் அவளால் முடிகிற மாதிரி இந்த காலத்துக்கு அனுசரித்து குறவில்லாக்கி பண்ணிகிட்டு இருக்கோம்னு நம்புகிறோம். நாங்கள் எல்லாருக்கூட வடக்கே நேரத்தில் 35 வீடுகளும் இருந்தது. காலங்கள் കൊണ്ട് அந்த ഭൂപരിഷ്കരണ നിയമമെല്ലാം വന്നതിനാൽ ക്ഷയിച്ചു പോകുന്നതിൽ ഇன்றைக்கி 27 கிரகங்கள் இருந்துட்டுருக்கு. இங்கே ஏதோ பகவத் கிருபையில் இங்கே எல்லாமே வேத பிராமணாலாக தான் இருந்துட்டுருக்கா. ഒരുവിധം എല്ലാ വീട്ടിலையும் ആൾ இருக்கா. ஆனால் அவளோட தொழிலான காரணம் கிராமங்களில் இருக்கப்பட்ட மெம்பர்ஸ் ரொம்ப சுருக்கமாகும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வரத்த மாத்திரம்தான் எல்லாருக்கும் இங்கே வர முடியும். ഇപ്പോഴത്തെ കാലഘട്ടத்துக்கு അനുസരിച്ച് എല്ലാവരും തൊഴിൽ എഡ്യൂക്കേഷൻ ഉള്ള പലയിടങ്ങളിലാണ് സെറ്റിലായിരിക്കുക. ഫങ്ഷൻ സമയത്തിൽ എല്ലാവരും വരുക, എല്ലാവരുമാ ചേർന്ന് ഒരു ഫാമിലിയാണ് ഇങ്ങനെ നടന്നു പോയിക്കൊണ്ടിருக்கு. அப்படி ஒரு எல்லாரும் തമ്മിലുള്ളൊരു അറ്റാച്ച്മെൻറ്റുக்கு இங்கே பார்த்து படிக்கலாம்னே சொல்லலாம். அந்த மாதிரி இன்றைக்கும் அது நடந்து போய்கிட்டு மகாகணபதியோட அனுகிரகமாக நம்ம கருதிட்டு இருக்கோம். இங்கே வரத்துக்கு பாலக்காடாக்கும் நியரஸ்ட் டவுன் சொல்கிறது. இந்த பக்கம் திருச்சூர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் மேலார்கோடு வடக்கே கிராமம் வரத்துக்கு. பாலக்காட்டிலேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் வரும். தமிழ்நாடு பொள்ளாச்சி இந்த ரூட்டில் வரணுமானா கொல்லங்கோடு நென்மாறை மேலார்கோடு ரொம்ப பக்கமாகும். ஒரு 7 கிலோமீட்டரில் வந்துடலாம். கோவில் கார்த்தால 5:30 மணிக்கு கோவில் திறக்கிறா. கார்த்தால ஒரு 7:45 8 மணிக்கு. இனி அதான் ஆறாவது வரதுண்டு இல்லை கூப்பிட்டு சொன்னால் நம்ம இங்கே அரை மணிக்கூர் 1 மணிக்கூர் வெயிட் பண்ணுறதுக்கு தயாரும் ஆகும். ஈவினிங் 5:30 மணிக்கு திறக்கிறது. அதே மாதிரி 7:30 7:45க்கு க்ளோஸ் பண்ணும். நம்ம கிராமக்கார் வெளியில் இருக்கப்பட்டவா வரதுனா முன்னாலேயே கூப்பிட்டு சொல்லியாச்சுன்னா 15 மினிட் 20 மினிட் அரை மணிக்கூர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அவளுக்காக வேண்டி வெயிட் பண்ணி, காரணம் வேறு இங்கே அசசிபிலிட்டி இல்லை குறவினால் நம்ம வெயிட் பண்ணி அவளுக்கு வேண்டி இங்கே அவளோட தரிசனங்கள் சமயத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டைமிங் மார்னிங் 5:30 7:45, ஈவினிங் 5:30 7:30. പിന്നെ ബാക്കിയെല്ലാം ചിന്ന ഫ്ലക്ച്വേഷൻസ് നടന്നിട്ടിരിക്കും. ഗുരുനാഥാശരണം. ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. ഹരി ഓം. എന്നോട് പേര് കൃഷ്ണവാദ്യാർ. മേലാർക്കോട് ഗണപതി വാദ്യാരോട് பிள்ளை லேட்டு ஐயாம்பி வாத்தியாரோட பேரனாக்கும். அப்பா எங்கள் தாத்தா பண்ணிகிட்டு இருந்தா ஒரு 40 வருஷம் தாத்தா பண்ணியிருக்கா. அப்பா ஒரு 40-60 வருஷம் பண்ணியிருக்கா.
நானும் ஒரு 20 வருஷம் பண்ணினேன். அண்ணா அந்த கோவிலில் 20 வருஷம் பண்ணினேன். இங்கே ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். தம்பியும் இப்போ அங்கே பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த கோவிலில் பண்ணிகிட்டு இருக்கேன், தெற்கே கிராமத்தில். அப்போ இந்த கோவிலில் வந்துட்டு இப்போ மெயின் தேவதை மகாகணபதியாக்கும். அப்போ இங்கே துவஜப்பிரதிஷ்டை 80 வருஷம் முன்னால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரெனியூ பண்ணிவிட்டு அதை இங்கே எல்லாம் துவஜத்தை அந்த பிரதிஷ்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஆத்தியாக ரெனியூ பண்ணியிருக்கா, துவஜஷ்ட பண்ணியிருக்கா. அது 2013 அது மாதிரி பண்ணி 2026 கும்பாபிஷேகம் வர போகிறது சொல்லியிருக்காரு கைலாசர். அது மாதிரி இங்கே சுவாமிக்கு டெய்லி வந்துட்டு 5:30 5:45 கோவில் திறக்கும் டெய்லி. அது மாதிரி அபிஷேகங்கள், நைவேத்தியம், அது കഴിഞ്ഞ് நித்தியமாக உள்ள பூஜைகள் நடக்கும். சுப்பிரமணிய சுவாமி நாகப்பிரதிஷ்டையாயிட்டாக்கி இருக்குது. அப்போ அதுக்கும் ചുറ്റമ്പലത്തിൽ എല്ലാ ദേവതക്കും அந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு பண்ணுற வழக்கம் உண்டு. பின்ன கணபதி ஹோமம் டெய்லி கணபதி ஹோமம் இருக்குது, அண்ணா தான் பண்ணிகிட்டு இருக்கார். பின்ன இங்கே முன்னால் இந்த பஜனை மடம் இருந்து கிழக்கே இந்த கிராமத்தோட கிழக்கே அറ്റத்தில் அந்த பஜனை மடம் இருந்து அங்கே ஒரு ഗൃഹം மாதிரியே இருந்தது. அங்கே ஆளு தாமசிருந்தா. அது ஒரு 908 எல்லாம் என்னோட இந்த ஒரு மானூன்னா அவர்கிட்ட ஒரு காரணம் இருந்தார். அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருந்து அதில் என்னோட தாத்தா அவள் ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி நான் பார்த்துருக்கேன். அது 92 அவர் காட்டு தந்திருக்கா அந்த பேப்பர் இருந்து. அதில் அந்த இதோட ப்ரூஃப் வந்து இங்கே சங்கர் நாயர் சொல்லி கிராமத்தில் அவள் ஒரு ஃபேமிலி இருந்து வந்து இங்கே எல்லா இடத்தும் வேலை பண்ணிகிட்டு இருந்தா. நான் மாதவன் நாயர், சங்கர் நாயர், வாஸ் நாயர் 3 பேரும் இந்த அண்ணாவாத்தில் இந்த மூர்த்தி அண்ணாவத்தை எல்லாம் ஒருத்தர் வேலை பண்ணியிருக்கா. அந்த காலங்களில் மாடுகளுக்கெல்லாம் நாயமாரிலாம் அந்த வேறு யாரும் வரமாட்டாக்குள்ள அவெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்த ஒரு சமயத்தில் அത്ര സ്നേഹമാക്കും அந்த காரணவாளத்தில் எல்லாருக்குமே இங்கே வந்துட்டு. அப்போ அவள்கிட்ட உள்ள ஃபோட்டோவாக்கும் இந்த மைனூர் இருந்தது லாஸ்ட்டில். அவரை காட்டு தந்து நான் பார்த்துருக்கேன். அன்றைக்கி தாத்தா எல்லாம் இருந்தேன். எங்கள் தாத்தாலாம் அந்த பஜனை மடத்துக்கிட்டே வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கா. அது ஒரு 908 அப்போ அந்த மானூனாக்கு 4 வயசோ 3 வயசோ சின்ன குழந்தை. அவர் ஃபோட்டோ அதில் இருக்குது. அவர் சொல்லி அறிவாக்கும். அதுக்கு அப்புறமுள்ள அறிவில் நான் 400 வருஷம் இந்த காவடி பூஜை அவள் பண்ணிகிட்டு இருக்கா. சுப்பிரமணியர், வைத்தியர் சுப்பிரமணியர் சொல்லுவா. அவள் அப்பா என்ன பேர் வைத்துமான்னு சொல்லுவா. வைத்தியநாதர் அவரோட புள்ள சுப்பிரமணியர் அவெல்லாம் பண்ணி. இப்போ டாக்டர் மகாதேவர் துபாயில் இருக்க. அவரும் கோழிக்கோட்டில் தாஜ் குரூப்பில் பண்ணிகிட்டு இருந்தார். அவரும் பண்ணியிருக்கா. அவள் ஃபேமிலி வைஸாக அவள் தம்பி கிருஷ்ணா இல்லவா அவரோட ஃபேமிலியாக்கு இப்போ பண்ணிட்டு இருக்கா. வைத்தியண்ணா அவருக்கு இப்போ வைத்தியண்ணாவும் வெங்கிச்சண்ணா அவள் சித்தப்பா இருக்கா. அவளுக்கு இப்போ குருசாமிகளாக இருக்காங்க. இப்போ பயணிக்கெல்லாம் 4 வருஷமாக பதயாத்திரை அவள் ஒரு வாரமாக இங்கே வந்திருந்து ஒரு மாதம் முன்னாலே காவடியெல்லாம் உண்டாக்கு. ஒரு 8 காவடி போயின்ட்டுருக்கு. 1500-1000 பேருக்கு ஆன மாதிரி நடந்து போயிட்டு எல்லாம் போயிட்டு நடந்து போயிருந்துருக்கா. குருவாயூருக்கு அந்த என்ன மாலை, நடேச மாலை, கடேச மாலை கொடுத்துருக்கா. அந்த வண்டு சொல்கிற ஸ்தானம் இருக்குது. அந்த பூவாயிட்டு உண்டாக்குறது அந்த வண்டில் மாலையை கொடுத்துருக்கா. இப்போ இடையில ரீசெண்டாக ஒரு மாதத்துமே 2 மாதத்துலாம் கொண்டு கொடுத்துட்டு வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அது மாதிரி கதிராமேலத்துலேருந்து வந்த கிராமமாக்கும். அந்த அண்ணா சொன்ன மாரி பக்கத்துலேயே இந்த கனாலுங்கிட்டக்கு இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் இருக்கும் படுத்தேன். நம்ம குளப்பேரையில் இருந்து குளத்தில் இங்கே போயிட்டு சுவாமிக்கு அங்கே தான் வருஷம் இந்த உற்சவம் கஞ்சாத்தினா வஞ்ச நீராட்டு கானையில் போய் அங்கே குளிச்சுட்டு இருந்தேன். இப்போ குளம் சாகச்சரியத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே கிராமம் இருந்தது. அது இப்போது வந்துட்டு அந்த கொல்லமாரில் அவள் கிராமத்தில் உள்ள கொல்லமாருக்கு அவங்க தாமசிங்கோயில் கொடுத்துருக்கா. அப்போ அங்கே அந்த பரம்பு அவா பேரில் என்னோட கிராமப்பரம்பு பேர் இப்போ பஞ்சாயத்தில் அப்படியாக்கும் கனாலுங்கிட்டக்கா. அப்புறம் அது ஒரு பக்கம் தீப்பட்டு போச்சு. ஸ்மசானம் பக்கம் கிராமத்தோட ஸ்மசான ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. அப்போ அங்கேருந்து இங்கே வந்துருக்கா. ஒரு 80 வருஷம் 100 வருஷம் ஆயிரத்தில் இங்கே வந்து 10 25 27 ஃபேமிலி இருக்குது இருந்துட்டுருக்கா. 8 வருஷம் எல்லாரும் நம்ம ஆளுகள் பிராமின்ஸாக ஸ்மார்த்த பிராமணாக தான் இருக்கா. காஞ்சி மடத்தோடு கேர் ஆஃப்லேயாக்கும் இங்கே கிராமத்தில் அவரை பெரியவா சொல்லிட்டாக்கும் அவரோட கட்டுப்பாட்டாக்கும் கதிராமட்டிலேருந்து எல்லாம் வந்து அந்த காலத்தில் இந்த நெடும்பரப்பு சொருவம் தான் சொல்லியிருக்காள கொடுவாயில். அது சொன்ன மாதிரி அந்த நாடுவாழிகள் இல்லாமல் அவளுக்கு இங்கே ஸ்தலம் கொடுத்து பிராமணால் கிருஷியாக்கும் மெயினாக வந்துட்டுருந்து. அந்த கிருஷியில் இருக்கிற சமயத்தை அவளுக்கு வெளியிலெல்லாம் போயிட்டு இருக்க ஆச்சாரனுஷ்டானம் வேதத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கிரகத்துலேயும் கனவாடிகளும் பெரிய வேதம் படித்த பண்டிதாலும் இருந்திருக்கா. ஒவ்வொரு அன்றைக்கி அத்தியானம் பண்ணி வாசல்லையே பாடசாலையெல்லாம் வச்சுன்னு ஒரு சமயம் இருந்திருந்து அப்பாவே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்த வேதத்தை பின் அது முடியாத காரணத்தினா கிராமத்திலே ஓരോരുത്തരും வைதிகாலுக்கு சாகச்சரியம் அவளே வாத்தியாரம் உண்டாய வேதத்தை படித்து இங்கே பாடசாலை அந்த சங்கரம் கொஞ்சப்பா அவளுக்கு அந்த உண்டாக்கியிருக்கா. அப்புறம் அது எம்என் தாமசேரி அவளுக்கு வந்தது. அவள் வந்துட்டு அப்போ அங்கே தாமசிச்சுட்டு இருந்தா. அதை வேத பாடசாலைக்கு பாலக்காட்டுக்கு தாமசம் மாறும் வேத பாடசாலைக்கு கொடுத்து எங்கள் அப்பாவும் நிறைய பண்டிதாலாம் பெரிய பெரிய வாத்தியார் மாதிரி பாம்பேயில் இருந்திருக்கா. நானா வைத்தா வாத்தியார்னு சொல்லிட்டு പിന്നെ നരസിംഹശാസ്ത്രി മാത്തൂർ അവളെല്ലാം ഇங்கே പഠിച്ച് പ്രഗത്ഭാലം പഠിച്ച് പോയിരിക്കുക. அவெல்லாம் காஞ்சி மடத்தோடு இதில் வந்துட்டு கண்ட்ரோலில் வந்து மகாபெரியா வந்து 924 இந்த வந்துட்டு அங்கே குளத்தாமானன்னு சொல்லுவோம் கிழக்கே அட்டத்தில் இருக்குது கிராமத்தோடு. அந்த வீட்டில் அங்கே வந்து ஒரு வாரம் இருந்து மகாபெரியா வந்து அங்கே தங்கியிருக்காന്നുള്ള അറിവ് எங்களுக்கு உண்டு. 927 அந்த எல்லா இடத்துக்கும் அவர் வந்து 919 ஒரு 25 வருஷம்
எல்லாரும் பாரத யாத்திரையெல்லாம் பண்ணியிருக்கார். அப்போ அந்த சமயத்தில் மேலார்கோட்டுக்கும் வந்திருக்கார். 72 71 ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இங்கே கோவிலுக்கு வந்திருக்கா. அப்புறம் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 2023 4 இங்கே வந்திருந்தார். அப்போ என்னோடய அண்ணாவோட குழந்தைகளாம் அண்ணா சொல்லுவாள். இப்போ அவளாம் உத்தியோகத்தில் இருக்க மெட்ராஸில் அவளாம் வந்து நின்னா இங்கே மந்திரங்கள்லாம் சொல்கிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேத பாடசாலை இன்னும் வரணும். கைலாஸ் அண்ணா மாரி வேத பாடசாலை இனி ஆദ്യം வரணும். இங்கே மண்டபம் அதுக்காக பஜனைக்கு ரொம்ப பிராமுக்கியமான ஸ்தலம். டாக்டர் கல்யாண்டாமரில் இங்கே வந்துட்டாக்க அவர் சின்ன சுபாயமாக இருந்தாலும் வந்து தஞ்சாவூரில் இங்கே வந்து சுவாமி கணபதியோட அனுகிரகத்தினால் ரொம்ப டாக்டர் பட்டம் கிடச்சா ரொம்ப கம்பீரமாக இருக்கார். அப்போ எப்போ கிடைச்சாலும் மேலார்கோட்டுக்கு எல்லாருமே வந்துட்டுருக்கா. தமிழ்நாட்டில் எத்தனை பாகவதால் இருந்தாலும் வடக்கே கிராமத்தில் விலைக்கு போகவே மாட்டோம். இங்கே வந்து ஸ்மரித்து மேலார்கோடு கேரளாவில் மேலார்கோடு வந்து தான் அவளாம் பெருசாக இருக்காது. அவளை இப்போ கிராமத்தில் இப்போ பர்சன்ட் வைத்தி பாகவதர் எங்களுக்கு ஒருவரும் கசினாக்கும். எங்களுக்கு அதில் எங்களுக்கு குருஸ்தானமாக்கு சங்கீதத்தில் இந்த வைத்திய அண்ணா போய் ஒரு 15 வருஷம் ஆறுது. எங்கள் அப்பா போய் ஒரு வருஷம் கழிஞ்சும் 18 வருஷம் ஆறுது. அவரோட சங்கீதம் இப்போது நாங்கள் போட்டுருக்கோம் எங்களோட வாட்ஸ்அப்பில். அவரோட தம்பி ரவி சூரியநாராயணன் ரவி சொல்லுவோம் நாங்கள். ரவி பாகவதர் அவர் ஆல் இந்தியாவில் வெளிநாட்டுக்கும் துபாய் எல்லாம் இப்போ என்ன பாடியிருக்காது. அவள் குரூப்பில் போட்ட வழக்கு நாங்கள் கோவில்னால எங்களுக்கு நாங்களும் அதில் போயிருப்போம். கோவில் இருக்கிறதுனால எங்களுக்கு போக முடியாது. எல்லோரும் பாட்டு பாடக்கட்டாது. அதில் அப்பா சூரியநாராயண மாமா சூரமாமா சொல்லுவோம் நாங்கள். அவர் அசாத்தியமாக பாடு நான் குழந்தையில பார்த்துருக்கேன். அவர் பாடுற சரீரம் நமக்கு முடியாது. அத்தனை ஸ்டார்ஸிக்கு அத்தனை ஹை பிச்சில் பாடுவார். அத்தனை சங்கீதம் குடும்பத்துலேயே இருக்குது. பின்ன அத்தை வந்துட்டு என்ன பாடுவாள். அவள் அத்தையை தான் வைத்துமான் அந்த காவடி பூஜை குரூப்பில் கொடுத்துருக்கா. அப்போ அந்த அத்தையோடு பிள்ளையாக்கும் சூரியநாராயண வைத்தியம் சொன்ன பாகவத அவள்லாம் அந்த நன்னா பாடுவாள். எல்லாம் சங்கீதம் முறையாக படித்து அந்த வஜன கோஷ்டியில் இருக்கா. அந்த ஜோராக பண்ணிகிட்டு இருக்கா. அதுதான் கிராமத்தோட ஹிஸ்ட்ரி. அது மாதிரி வருஷம் சுவாமிக்கு இப்போ சதுர்த்தி வரும். சதுர்த்தி കഴിഞ്ഞാൽ அதுக்கு ஏகாதசி மகன்யாசம் எல்லாம் பண்ணி சதுர்த்தி உற்சவம் கம்பீரமாக பண்ணுவோம். அது இலையடை பிரசித்தம் மேலார்கோடு கிழக்கஞ்சேரி இலையடை சொல்கிறாங்க. மேலார்கோட்டில் ஒரு சாமிக்கு நைவேத்தியம் இலையடையாக. இப்போ ராத்திரி கிராமக்கார் எல்லாமே போய் இங்கேருந்து உச்சைக்கு 2 மணிக்கு மேலே அபிஷேகம் எல்லாம் கஞ்சாத்தினா இந்த 11 மகன்யாச ருத்ர அபிஷேகம் கஞ்சால் இங்கே கிராமத்தில் போஜனமுண்டு. பிராமண போஜனம் அது கஞ்சால் அதெல்லாம் கிராமக்காரெல்லாம் சாப்பிட்டு பின்னே சாயந்தரம் அங்கே இலையோடு உண்டாக்க போயிட்டு ஒரு 9:30 மணி இலையோடு உண்டாக்கி கஞ்சாத்தினா ஒரு 12 மணிக்கு நைவேத்தியம் பண்ணி கிராமத்துக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கும். பின்னே இங்கே தெரியப்பட்ட ஆளுக்கெல்லாம் அவள் கொண்டை கொடுத்துருவா. கிராமத்தில் குழந்தைலாம் வர வெளியிலேருந்து வரப்பட்டா இருக்கா. அவள் கொண்டை கொடுப்பா அந்த பிரசாதம். அதுமாதிரி கிழக்கஞ்சேரியில் எப்படியும் அதேமாரி என்ன பண்ணின்னு இருக்குது. அது கழிஞ்சு நவராத்திரி வரும். தொட்டாமரி 1 மாதம் கழிஞ்சு நவராத்திரி வந்து விட்றோம். நவராத்திரிக்கு அது 9 நாளைக்கு கம்பீரமாக ஒவ்வொருத்தரோட வகையாக இலையோட குழக்கட்டாய் நெய்யப்புன்னு சொல்லி பொரி பயிர் சொல்லி இது இப்போ அந்த காலமே வருஷக்காலமே 100 வருஷக்காலமே பண்ணிகிட்டு இருக்கா. இதே கிராமத்தை விட அண்ணா பண்ணிட்டு அந்த கிராமத்தில் இப்போ அங்கே கொஞ்சம் ஆள் இல்லை க்ஷயிச்சு கொடுத்து இங்கே இருந்தும் அது அந்த சுவாமியோட அனுகிரகத்தில் நடந்துட்டுருக்கு. ஆளுகளோட ஷார்ட்டேஜ் இருக்குது. மாமியாரெல்லாம் எல்லாருக்கும் பல வருஷங்களாக வர முடியாது. இருந்து எல்லோரும் புருஷாலும் போய் சகாயிச்சுட்டு இருக்கா. சமயக்காரெல்லாம் வச்சு சகாயிச்சுட்டு இருக்கா. அது കഴിഞ്ഞാൽ அது 9 நாளைக்கு കഴിഞ്ഞാൽ കളഭാഭിഷേകം കഴിയും. அதோட കഴിയും. அது കഴിഞ്ഞാൽ 1 மாதம் കഴിഞ്ഞാൽ கார்த்திகை மாதம் எடுத்து ശബരിമലയ്ക്കെല്ലാം போகிற டெவர்ட்டிஸ்லாம் வந்தும் போயிட்டு இருப்பா கோவிலில். அப்போ எல்லாட்டிலும் எல்லோரும் ஓரோ மாதம் வந்து போயிட்டு இருக்கா. வழியில் தெரியப்பட்ட எங்களுக்கு தெரியாத கிராமக்கார நிறைய பேர் வந்தும் போயிட்டு இருக்கா. அது இங்கே லட்சார்ச்சனை பண்ணுறோம். அகண்டதார 24 மணிக்கூர் கைலாசம் நம்ம 24 மணிக்கூர் ஹரிஹர மதகஜ வாகன மகாமதே ஹரிஹர சூரும் நமோஸ்துதே சொல்லிட்டு அதே தான் அகண்டதாமா பண்ணிட்டு இருப்போம். தீபப்பிரஷ்டமாக ஐயப்பனோட படத்தை வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால் லட்சார்ச்சனை பண்ணும். எல்லோரும் கிராமக்காரெல்லாம் வச்சு லட்சார்ச்சனை பண்ணிகிட்டு இருக்குது. அது കഴിഞ്ഞ് அன்றைக்கு மத்தியானத்துக்கு மேலே ராத்திரி 8 மணிக்கு தொடங்கியாத்தான் அடுத்த நாளைக்கு காலம்பரை 8 மணிக்கு தொடங்கியாத்தான் வெள்ளிக்கிழமை லட்சார்ச்சனை കഴിഞ്ഞാൽ ശനിക്കിഴமை காலம்பரை 8 மணிக்கு இங்கே ஆரம்பிக்கும் ஆண்டாரு. അതിഞ്ച് ഞായറ്റിക്കിഴமை காலம்பரை 8 மணி வரை நடந்துட்டு இருந்த ஒரு சமயத்தில் ஒரு 10-25 வருஷமாக ஆளோட ஷார்ட்டேஜ் ராத்திரி தூக்கம் முழிக்க முடியாது. பாகவதாளம் வர முடியாதனால அதுப்போது லட்சார்ச்சனை நடந்துட்டுருக்கு. പിന്നെ അതിന് ഉഞ്ച് വൃത്തിയ സ്വാമിക്ക് അയ്യപ്പനോട് നാമം பண்ணிட்டு எல்லா தேவதைக்கும் பாட்டை போட்டிட்டு எல்லா ரவி அண்ணா எல்லாம் பெரியவாள்லாம் வந்து கைலாசம் லீடு பண்ணுவார். அவர் இப்போ நிலவில் அடுத்த ஆள் கைலாசம் தான் சொல்லலாம். அவள் ஃபேமிலி அவள் விஜயமக்கா இருக்கா. அவள் ஃபேமிலி இப்போ அவெல்லாம் பஜனை கோட்டியான் குழந்தைகளெல்லாம் கெச்சு அண்ணா. அப்போ இங்கே ஒரு மச்சினன் கெச்சு அண்ணா நூர்னி மச்சினன் கெச்சு அண்ணா வந்து இங்கே எல்லா குழந்தைகளையும் வேதம் பாட்டு சங்கீதம் படிப்பிச்சா. என்னோட குழந்தைகள் கைலாசனோட குழந்தைகள் நிறைய குழந்தைகள் அவள் குழந்தைகள் எல்லாம் இங்கே வந்து கிராமத்தில் ஹார்மோனியத்தோட பாட்டெல்லாம் படித்து அவள் ஒரு குரூப் மேலார்கோடியன்ஸ் குரூப் தொடங்கி அவளும் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த குரூப்பில் கெச்சண்ணா கைலாசண்ணா எல்லாம் ரவி அண்ணாவோட போயிட்டு ஹைதராபாத் பாம்பே பெங்களூர் எல்லா இடத்துக்கும் பஜனைக்கு நிறையா போய் தமிழ்நாட்டிலாம் சுற்றின்னு இருக்கா. எல்லா இடத்துக்கும் வெளிநாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கா. அப்படி அதுவும் நல்லா நடந்துட்டுருக்கு. அது കഴിഞ്ഞ് ஆனுவல் உற்சவம் வரும். ஆனுவல் உற்சவத்துக்கு ரவி குருக்களை வந்து கிருஷ்ணா குருக்களோட பிள்ளை அவர் வருவார். அவர் வந்து இங்கே வாஸ்து சாந்தி
அப்புறம் ராத்திரி அங்குரார்ப்பணம் எல்லாம் கழிஞ்சு பகலில் சுவாமிக்கு இங்கே அபிஷேகம் எல்லாம் கழிஞ்சு 10 மணிக்கு அவரோட காலம்பரத்தை ஹோமம் எல்லாம் பண்ணி கும்ப பிரதிஷ்டாவெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு துவஜாரோகணம் நடக்கும். காலம்பரம் அது കഴിഞ്ഞ് ബലിയെല്ലാം പോട്ട് അന്നേക്ക് വേദപാരായണം നടന്നിരിക്കും. அப்படி 7 நாள் 9 நாள் വരെ അവർ ചൊല്ലുവർ. അന്ന് ദ്വജപ്രതിഷ്ഠ കഴിഞ്ഞ് 7 നാളോ 9 നാളോ കണക്ക് വരും. പൂയത്തിലേക്ക് പൂഷൻ നക്ഷത്രം പൂയൻ നക്ഷത്ര കൊടിയേറ്റവും അത് ചിത്ര നക്ഷത്ര ഉത്സവം അത് ത്രയോദശി എന്ന പൗർണമിക്ക് പിന്നാലെ വരും. സാധാരണ സ്വാതി ആറാട്ട് വരും. ധ്വജാവരോണവും ആറാട്ടും ഇരിക്കും. அப்படி 9 நாளைக்கு கம்பீரமாக சுவாமிக்கு நடக்கிறோம் வேதபாராயணத்தோடு. எல்லா நாளைக்கும் வந்தவளுக்கு சாப்பாடு. பின்ன எல்லா விசேஷத்துக்குமே இப்போ சாப்பாடு தொடங்கியிருக்கா. ஏதோ ஒரு மீட்டிங்லேருந்து ஆரம்பித்தா என்னட்ட இங்கே ஆள் இல்லை. இப்போ இருக்கு எல்லாருக்கும் கஷ்டம் வந்து போகிறவளுக்கெல்லாம் அவளுக்கு ஆகாரம் கிடைக்காத சமயத்தில் அப்போ 3 நேரம் ஆகாரம் இப்போ அண்ணா இந்த மாதிரி 3 நேரம் பண்ணிகிட்டு இருக்கு. அதுவும் பண்ணி தந்து மிந்தாட்டிக்கு மீட்டிங் கூடி எல்லாரும் இங்கே ஆள் இல்லை வந்தப்போ அதுக்கு உச்சிக்கு சாப்பாடு போட்டுட்டாக்க தொடங்கியிருக்கா. நேற்றுக்கு இன்றைக்கும் அது மாதிரி பாடசாலை இன்றைக்கி ஆட்டில் சாப்பிட்றமே சொல்லிட்டு இந்த மாவனையாக ஆட்டமாச்சு நேரத்தில் அவன் இங்கே இல்லாட்டா அங்கே சமூகத்தில் சாப்பாடு இருந்திருக்கும். இது கொஞ்ச காலையோ நினச்சிருக்கா டெய்லியே இங்கே இருக்கவளுக்கு சாப்பாடு போடலாமே சமூகத்தில் அப்படின்னு தான் சாഹചര്യத்தில் எல்லா இடத்துலையும் அப்படி தான் வச்சுருக்கா. ஓரோ இடத்துலையும் இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டின இடங்கள்ல எல்லாம் தனியாக ஒரு மண்டபம் பண்ணிவிட்டு அந்தவா அங்கங்கே தாமசித்து ரிட்டையர் ஆகிட்டு வந்தால் அங்கேயே தாமசித்து அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வகையில் அப்போ சாப்பாடு சமையக்காரை போட்டு பண்ணிட்டு இருந்தா. அப்படி ஒரு சாഹചര്യം வந்துட்டுருக்கு. அப்படி நடந்துட்டுருக்கு. அது அப்போ அதனால் அது முடியாதுன்னு இங்கே பாடசாலையில் பண்ணிட்டுருக்கா. அப்போ உற்சவத்துக்கு அது மாதிரி எல்லா நாளைக்குமே 3 நேரம் காலம்பரை டிஃபின் மத்தியானம் சாப்பாடு ராத்திரி சாப்பாடு வேண்டவளுக்கு ஒரு குறையும் இல்லாக்கி தங்கறதுக்கு இல்லை நாங்களே போய் தங்கிக்கிண்டு அவளுக்கு இங்கேத்த அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டுருக்கா. வேதபாராயணம் டெய்லி 2 நேரம் நடக்கிறது. அதுக்குள்ள பஜனை ஒவ்வொரு நாளைக்கும் பஜனையுண்டு. ഓരോ കുഴന്തകൾ പാലക്കാട്ടിൽ വെളിയിലെന്നെല്ലാം വന്ന് ഭാഗവതോളം വെച്ച് നല്ല പ്രഗലപാലനം வந்து பாடின்னு இருக்கா. இப்போ கிராமத்தை பொறுத்தவரை எங்கள் அப்பா வாத்தியாராக இருந்திருக்கார். வேத அத்தியாயம் எங்கள் தாத்தா வாத்தியாராக இருந்திருக்கார். அதுமாதிரி இங்கே படித்த என்ன പറഞ്ഞ கணபதி சாஸ்திரிகளோட்டு இங்கே தீட்சைகளாக இருந்திருக்கா ஒரு சமயத்தில். அதுமாதிரி ஸ்ருங்கேரி பெரியவாள் வந்துட்டு 80ல் அவள் காஞ்சி பெரியவாள் வந்து ஸ்ருங்கேரி பெரியவாள் நிகரத்தில் இங்கே பல சண்டிகாவம் எல்லாம் 80ல் 1980ல் நடந்திருக்கு கம்பீரமாக அந்த கிழக்கேற்றத்தில் அம்மா வரும். இதாக்கு முன்னால் ஒரு பின்னால் சதசண்டி முன்னால் பண்ணியிருக்கா. 80 வருஷம் முன்னாலே என்னோ கம்பீரமாக இங்கே பண்ணியிருக்கா. அதில் விட்டுள்ள நமக்கு அறிவு தான் இருக்குது. என்ன என்னோட பேர் சீதாராமன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். இங்கேயே ஜோலி கேரளாவிலே தான் ஜோலியாக இருந்து அதனால் இங்கே தான் இந்த கிராமத்தில் மேக்ஸிமம் இன்வால்மெண்ட்டோடு இருந்திருக்கேன். பின்ன ஹிஸ்ட்ரி சொன்னத்தில் இந்த கிராமம் வந்து ஆக்சுவலி முன்னால் கொஞ்சம் கூட அந்த பக்கம் தள்ளிட்டாக்கி இருந்து சொல்லி கேட்டிருக்கு. அந்த ஒரு அக்னிபாதை என்ன உண்டாச்சு. அது கழிஞ்சிட்டு அதுக்கு இந்த பக்கம் வந்திருக்காது. அது எத்தனை கொல்லம் எന്നുള്ളത് தெரியாது. பட் அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு இதுக்கு. പിന്നെ ഗ്രാമத்துக்கு சொத்து എന്നുള്ള പണ്ട് കൃഷിയായിരുന്നു. கொஞ்சம் പാട്ടം ഇത് 735 പറ നെല്ല് എന്നോ പാട്ടമാക്കും എന്നോട് ഓർമ്മ. അതെല്ലാം இந்த ഭൂപരിഷ്ഠ നിയമത്തിലെല്ലാം പോയെടുത്ത് പിന്നെ പൂജയ്ക്ക് വഴിയിലാക്കിയെല്ലാം ഇരുന്നത്. പിന്നെ ഒരു എല്ലാവരും സഹകരിച്ച് ഒരു ട്രസ്റ്റെല്ലാം ഫോം பண்ணி அப்படியே டெவலப் பண்ணி ஒரு விதம் இப்போ பூஜை முடங்காத விதத்திലുള്ള சௌகரியங்கள் சஃபிஷியண்டாக ஃபண்ட்ஸ் இப்போ இருக்குது ஆஸ் இட் ഈസ്. പിന്നെ விசேஷங்களுக்கு எல்லாரும் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுறா. இங்கே உள்ள கிராமக்கார் வெளியில் எங்கே இருந்தாலும் அவள் மேக்ஸிமம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாம் பண்ணுவாள். அது அப்படி நடந்துட்டுருக்கு. உற்சவம் 7 நாளைக்கு ആക്കും ഉത്സവം. അപ്പോൾ ഡെയിലി രാത്രി രഥത്തിലെ സ്വാമി വരുവർ. ലാസ്റ്റ് നാളേക്ക് ആനയമേലെ എഴുന്നള്ളത്ത് പഞ്ചവാദ്യം മേളം തായമ്പക എല്ലാം ഉണ്ട്. അടുത്ത നാളേക്ക് മഞ്ചനീർ ആറാട്ട് ആനയമേലെ സ്വാമിയെ കൊണ്ട് കുളത്തിൽ കൊണ്ട് മുക്കി ആറാട്ട് കഴിഞ്ഞ് ഉത്സവം മുടിയും. പിന്നെ ഉത്സവത്തേക്ക് ഇത് കാർമ്മികത്വം വഹിക്കുന്നത് ഇവരാക്കും. കൊല്ലങ്കോട് വിശ്വനാഥ് ഗുരുക്കൾ ഫാമിലി ഇപ്പോൾ രവി ഗുരുക്കളാക്കും പണിയിട്ടുക്കാർ വർഷങ്ങളായിട്ട് நம்ம ഓർമ്മയിലെന്താ അവർ தான். പിന്നെ പൂജ பண்ணுறது ഒരു 3 ജനറേഷനാണ് ഒരേ ഫാമിലിയിലെ അയ്യാമ്പി വാദ്യാർ അവ പുള്ള ഗണപതി വാദ്യാർ. ഇപ്പോൾ അവരോട് ഗണപതി വാദ്യാരോട് പുള്ള സുബ്രഹ്മണ്യം വാദ്യാർ ഇവരൊക്കെ വേറെ 2 പിള്ളേരുണ്ട്. அவளஞ்சு பண்ணியிருக்கா. இப்போ இந்த ராமவாத்தியார் இன்னும் கடைசி தம்பி வந்துட்டு நெக்ஸ்ட் கிராமத்தில் பண்ணிட்டுருக்கேன்.